வணக்கம் நண்பர்களே. நாம் நாளைக்கு 10/8/2024 அன்னைக்கு என்ன நம்பர் கெஸ்ஸிங் இறங்கும் அப்படின்னு சிலர் கொடுத்த கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துக்கிருக்கோம். இதை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷம் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம இந்த ஸ்க்ரீனில் இருந்து நம்ம எப்படி அந்த நம்பரை எடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டேட் வச்சு தான் இறங்குது, ரிசல்ட் இறங்குதுன்னு நமக்கு தெரியும். டேட் வச்சு இறங்குது. எப்படி அந்த டேட் எடுக்கிறது நாளைக்கு? ஏன்னா நாளைக்கு 10 ஆரம்பிக்குது தேதி. இத்தனை நாளும் சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சு, நாளைக்கு டபுள் டிஜிட்டில் ஆரம்பிக்குது. ரெண்டாவது மந்தில் மலையாள மந்தில் 2 தேதி இருக்குது, முஸ்லீம் மந்தில் 1 தேதி இருக்குது. 666 10ஆம் தேதி ரிசல்ட்டு எப்படி வரும்? ஒரு சின்ன கணிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம டேட்டு படி தான் ரிசல்ட் இறங்குதுன்னு பார்க்குறோம். அதில் நாளைக்கு டேட்டு 10 இங்கிலீஷுக்கு, மலையாளத்துக்கு 26, முஸ்லீம் மந்த்துக்கு 5. சரிங்களா? 10, 26, 5. இப்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இந்த 10ங்கிற தேதி வந்தால் 2, 5, 0, 00, 0 இப்படிலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது 10, 26, 5 நம்ம இப்போ டேட்டு 4 தேதி தான். நமக்கு 4 நம்பரை தான் அவங்க மாற்றி திருப்பி 4 நம்பர் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு 5 நம்பர் இருக்குது. சரிங்களா? 10ங்கிறது ஒரு 2 டிஜிட்டில் வருது. அடுத்து மலையாள தேதி 2 டிஜிட்டில் வருது. அடுத்து முஸ்லீம் தேதி ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வருது, 5. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நமக்கு ஐடியா கொடுக்குறது சிலர் ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை இப்போ பார்த்துக்குங்க நண்பர்களே. 10/8 தேதியில் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காரு. ஏன்னா மலையாள தேதி 26. அப்போ இவங்க எடுக்க போகிறது இங்கிலீஷ் தேதியில் 10 எடுத்துக்கிறாங்க. மலையாள தேதியில் 2க்கு பதில் 2ஐயும் கூட்டி 8ன்னு இந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. திருப்பி 6க்கு 6ன்னு வச்சுட்டாரு. அப்போ நாளைக்கு எடுக்க போகிறது 10, 26 வச்சு தான் ரிசல்ட்டு இறங்கணும். சரிங்களா? அப்போது நம்ம இதை எப்படி அந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு வர்றது பார்த்துடலாம். இவர் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகும், ஒரு போர்டு இன்டைரக்டாக பாஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த 5, 3, 1, 6ல் ஒரு போர்டு டைரெக்டாக இறங்க போகுது, ஒரு போர்டு சைடில் இறங்க போகுது. சரிங்களா? அடுத்து இந்த ஒரு இது இன்னொருத்தர் கெஸ் கொடுத்துருக்காரு. இவர் கெஸ் கொடுத்தது கெஸ்ஸிங்கில் நேற்று 3 நம்பர் கொடுத்துருந்தாரு. 3 நம்பரில் 1 டைரெக்டாகவும் 1 சைட்லேயும் இறங்கிச்சு. சரிங்களா? இன்றைக்கி இவர் கொடுத்துருக்க 0, 29 அதில் ஒரு நம்பர் டைரெக்டாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நம்பர் ரிவர்ஸு ஆர் சைடில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம டேரக்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு இவங்ககிட்ட இருக்குது. இவங்க அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணணும். எந்த இடத்துல என்ன நம்பர் வரும், ஒரு நம்பருக்கு பதில் இன்னொரு நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கூட நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். மைனஸு, ப்ளஸ்ஸு, டிவைடடு, இன்ட்டு எல்லாமே போட்டு வைப்பாங்க. இவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 7 - 2 இந்த இடத்துல 5 இறங்கலாம். சரிங்களா? அடுத்து 8 - 7 1 இறங்கலாம். அடுத்து ஒரு போர்டு கண்டிப்பாக இறங்கும், டைரெக்டாக இறங்கும். இந்த 2 இங்கே இறங்கலாம். அடுத்து 2 நம்பரை கூட்டி வைப்பாங்க, ப்ளஸ் போட்டு வைப்பாங்க. இந்த 7 + 2 9 இறங்கலாம். சரிங்களா? இதுதான் கெஸ்ஸிங்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தெளிவாக கெஸ் பண்ணுறது எப்படி, எங்கேருந்து எப்படி எடுக்கிறோம், நம்ம எப்படி டேட்டை வச்சு கெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் நான் எந்த நம்பரையுமே 4 நம்பர் சொல்லலை. நீங்கள் அந்த 4 நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாளை வரை வெயிட் பண்ணுங்கள்.
நாளை 12 மணிக்கு மேனுவலாக கால்குலேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். என்னுடைய கெஸ்ஸிங் நம்பரு அதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நன்றி. இணைந்திருங்கள். நன்றி.